ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் வித்தியாசமான தாபா ஸ்டைல் பாலக் தால் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். பருப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 170 கிராம் அளவு நான் துவரம் பருப்பு எடுத்து ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே கழுவி சுத்தமான தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டேன். 2 hours நல்லா சோக் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 to 12 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு பெரிய ஏலக்காய், இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் 2ஆ உடைச்சு இதுல சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், இதையும் இதுல சேர்த்துக்கலாம். பருப்பு சீக்கிரமா வெந்து நல்லா மசிஞ்சு வர்றதுக்கு ஒரு ஸ்பூன் நம்ம இதுல எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கத்த பாலக்கீரையை நான் அலசி அள்ளி பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். இந்த பாலக்கீரையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க நம்ம எவ்வளவு பொடிசா நறுக்கி வச்சிருக்கோம்னு. இந்த மாதிரி மெலிசா நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் நம்ம இதுலயே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இல்ல ஃபுல்லா நான் ஒரு சொம்பு தண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கீரைக்கு மேல நல்லா கீரை நல்லா முங்கி வர வரைக்கும் நீங்க பாருங்க, இப்படி கீரைக்கு மேல தெரியுற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இப்போ இதை 2 to 3 விசில் விட்டுக்கலாம். உங்க குக்கர்ல எப்படி வேவுதுன்றத பொறுத்து நல்லா பருப்பு மசிஞ்சு கீரைலாம் நல்லா வெந்து வர வரைக்கும் நீங்க விசில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரோட மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ இது நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணி அடுப்புல வச்சுக்கிட்டோம். இப்போ இது 2 to 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம 2 விசில் விட்டாச்சு. காற்று ஃபுல்லாக நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அதிகமாக கடைய வேண்டாம், சும்மா நம்மளோட போட்டிருக்க தக்காளியும் இந்த பூண்டும் நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வர மாதிரி பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சின்னதாக ஒரு பேன் வச்சுருக்கோம், இதில் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இது நம்ம தாபா ஸ்டைலில் செய்யறதால நம்ம நெய் சேர்த்து செய்யும் போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட நெய் நல்லா சூடாகி வரட்டும். இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்துக்குடைய நம்ம 3 காஞ்ச மிளகா 2ஆ போட்டு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், இது எல்லாத்தையுமே நம்ம இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு டைம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட தடுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பேன்லயே பார்த்தீங்களா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக
இதில் சேர்த்துடலாம். ஒரேடியாக இதை முக்குனீங்கன்னா ரொம்ப தலை கொதிக்கும், எல்லாமே தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால பொறுமையாக அப்படி விட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட தாபா ஸ்டைல் பாலக் தால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ பாருங்க டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதத்தில் வைக்கணும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சோன்னா சுட சுட நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட தாபா ஸ்டைல் பாலக் தால் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.